பிரபஞ்சத்தோட ஆழத்துல இருந்து காலத்தோட தொடக்கத்துல இருந்தே ஒரு தெய்வீக காவியம் உருவாகுது. இது வெறும் கதை இல்ல, இது ஞானம், வீரம், அப்புறம் அர்ப்பணிப்போட ஒரு பயணம். நாம இப்ப பார்க்க போறது முருகன் பெருமானோட 6 படை வீடுகளோட தெய்வீக ரகசியங்களை நோக்கிய நம்ம பயணத்தோட முதல் பிரகடனம். வாங்க இந்த தெய்வீக வரலாற்றோட ஆழத்துக்குள்ள போலாம். ஒரு மாவீரனோட வருகைங்கிறது யதார்த்தமா நடக்கிற விஷயம் இல்ல, அது பிரபஞ்சத்தோட ஒரு தவிர்க்க முடியாத கட்டாயம். ஆமா, மொத்த அண்ட சராசரமும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த தருணம் அது. தர்மம் தள்ளாடி நின்னுச்சு. தேவர்கள் எல்லாம் நடுங்கினாங்க. பிரபஞ்சமே அமைதியில்லாம தவிச்ச அந்த நேரத்துல ஒரு புதிய சக்தி பிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அது வெறும் பிறப்பில்ல, ஒரு பிரகடனம். அவங்க பேர்கள் தாரகாசுரன் மற்றும் சூரபத்மன். ஆணவத்தோட மொத்த உருவமா தங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லங்கிற கர்வத்துல 3 உலகத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அவங்களோட அந்த அசுர சக்தி பிரபஞ்சத்தோட சமநிலையே கொலைச்சு போட்டுச்சு. இதுக்கு ஒரு பதில் கண்டிப்பா தேவைப்பட்டது. இது ஒரு சாதாரண பிறப்பில்லைங்க, இது ஒரு தெய்வீக உருவாக்கம். சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 அக்னி பொறிகள் தோணுச்சு. அன்னை பார்வதியோட கருணையால அந்த 6 பொறிகளும் ஒரே சக்தியா ஆறுமுகனா ஞானமும் வீரமும் நிறைஞ்ச கந்தனா அவதாரம் எடுத்தது. அவர் பிறக்கும்போதே தன்னோட நோக்கம் என்னன்னு முழுசா தெரிஞ்சுதான் பிறந்தார். அவரோட பிறப்பே தேவர்களோட துயரத்தை துடைக்கிறதுக்காக தான். அவர்தான் தேவசேனாதிபதி, இந்த அண்டத்தோட ஒழுங்க நிலைநாட்ட வந்த நாயகன். அவரோட வருக இருளுக்கு ஒரு முடிவுரை. இப்போ நாம முருகனோட அந்த தெய்வீக பயணத்தோட முதல் தளத்துக்கு வந்திருக்கோம். 6 படை வீடுகள்ல முதல் வீடு திருப்பரங்குன்றம். இதுதான் அவரோட உலகளாவிய பயணத்தோட தொடக்க புள்ளி. 6 படை வீடுங்கிறது சும்மா 6 கோவில்களோட தொகுப்புன்னு நினைக்காதீங்க. அது நம்ம ஆன்ம பயணத்தோட 6 நிலைகள். ஆணவத்தை அழிக்கிறது, தீமையை ஜெயிக்கிறது, ஞானம் அடைறது, அமைதியை உணர்றதுன்னு ஒவ்வொரு தளமும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. திருப்பரங்குன்றத்தோட முக்கியமான கருவே இதுதாங்க. இங்கதான் அகங்காரம் அழிக்கப்பட்டு தர்மம் ஜெயிச்சது. இது ஒரு வெற்றியோட கொண்டாட்டம். ஒரு பக்கம் வரங்களால கிடைச்ச ஆணவம், இன்னொரு பக்கம் பிரபஞ்சத்தையே காக்க பிறந்த தெய்வீக அதிகாரம். இந்த 2க்கும் நடுவுல நடந்த ஒரு தவிர்க்க முடியாத மோதலோட களம்தான் இது. இந்த 2 சக்திகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். அசுர சக்தி எப்பவுமே சத்தத்திலையும் குழப்பத்திலையும் தான் தன்னோட பலத்தை தேடும். ஆனா தெய்வீக சித்தமோ அமைதியிலையும் தெளிவான நோக்கத்திலையும் தான் அதோட ஆற்றலை காட்டும். இது வெறும் படைகளுக்குள்ள நடந்த போர் இல்ல, 2 தத்துவங்களுக்கு நடுவுல நடந்த போர். முருகனோட வேல் பாஞ்சது. அது வெறும் ஆயுதம் இல்ல, அது ஞானத்தோட வடிவம். ஆணவம்ங்கிற இருட்டை கிழிச்சு எரியற அறிவொளி. அந்த வேலுக்கு முன்னாடி அகங்காரத்தால நிக்க முடியுமா? தெய்வீகம் அகந்தைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதுங்கிறத அந்த போர் தெளிவா உணர்த்துச்சு. போர் முடிஞ்சிடுச்சு, ஆனா கதை இன்னும் முடியல. அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன, அதோட விளைவு என்னங்கிறத திருப்பரங்குன்றம் நமக்கு அழகா விளக்குது. சூரனை ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேவர்களோட அரசனான இந்திரன் தன்னோட மகள் தெய்வானிய முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இந்த தெய்வீக திருமணம் தர்மம் ஜெயிச்சதோட அடையாளம். அதாவது சரியான நோக்கத்தோட செய்யற ஒரு செயல் எப்படி தெய்வீக அருளோட இணையுதுங்கிறதுக்கு இது ஒரு குறியீடு. இதுதான் கிரியாசக்தியோட சங்கமம். இந்த கோவிலோட தனித்துவமே அதோட அமைப்பு தாங்க. ஆமா, இது ஒரு குடைவரை கோயில். வெளியில இருக்கிற ஆரவரத்தை எல்லாம் தாண்டி நம்ம அகங்காரோங்கிற மலைய கொடைஞ்சு இதயத்துக்குள்ள ஆழமா போனாதான் தெய்வீக அருளை காண முடியுங்கிறத இந்த அமைப்பு நமக்கு உணர்த்துது. அப்போ இங்க வந்து வழிபடுறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? திருமண தடைகள் நீங்கி நல்லது நடக்கவும், குடும்பத்துல ஒற்றுமை ஓங்கவும், வாழ்க்கையில ஒரு புதிய நிலையான தொடக்கத்தை ஆரம்பிக்கவும் இங்க இருக்கிற முருகன் அருள் புரிகிறார். இது தெய்வீக நோக்கத்தோட வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆசிர்வாதம். ஆக இந்த முதல் படைவீடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான பாடம் இதுதான். அகங்காரம் எப்பவும் அழியும், நோக்கம் எப்பவும் ஜெயிக்கும். உண்மையான சக்தி அடக்கத்துல தான் இருக்கு, ஆர்ப்பாட்டத்துல இல்ல. திருப்பரங்குன்றம் மூலமா நாம அகங்காரத்தோட வீழ்ச்சியையும் தெய்வீக இணைப்பையும் பார்த்தோம். ஆனா இது ஒரு பெரிய ஆழமான பயணத்தோட முதல் படி மட்டும்தான். 6 படை வீடுகள், 6 ஆன்மீக வெளிப்பாடுகள். தர்மத்தை காக்க வந்த அந்த நித்திய பாதுகாவலனோட பயணம் இன்னும் தொடருது. ஒவ்வொரு தலமும் நமக்கு ஒரு புதிய ரகசியத்தை வெளிப்படுத்த காத்துக்கிட்டு இருக்கு. அகங்காரத்தை ஜெயிச்ச கதை இது. சரி, ஆனா தீமையோட அசுர வடிவமான சூரபத்மன முருகன் எதிர்கொண்ட திருச்செந்தூர்ல என்ன நடந்துச்சு? அந்த பெரிய போரோட தத்துவம் என்ன? வாங்க, நம்ம அடுத்த பயணத்துல திருச்செந்தூரோட அலைகள் முழங்குற கடற்கரையில நடந்த அந்த தெய்வீக போரோட ரகசியத்தை காண்போம்.